மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் குறித்து ஐநா கவலை. போரை நிறுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை. தேவையில்லாமல் வெளியே வரவேண்டாம் என்றும் தூதரகத்துடன் தொடர்பில் இருக்கும்படியும் அறிவுறுத்தல். நேட்டோ அமைப்பு போன்றுதான் குவாட் என்றும் அது சீனாவுக்கு எதிரானது என்றும் ஜப்பான் பிரதமர் ஷிகரி ஷிபா தெரிவித்த கருத்துக்கு இந்தியா எதிர்ப்பு. இந்த கருத்து ஏற்புடையதல்ல என்றும் குவாட் மூலம் இந்தியா சீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பதிலடி. 14 மாநிலங்களுக்கு 5585 கோடி ரூபாய் வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு விடுவிப்பு. மத்திய அரசின் பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து முன்தொகையாக வழங்கப்படுகிறது. அதிகபட்சமாக ஆந்திராவுக்கு 1036 கோடி வழங்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாத ஜிஎஸ்டி வருவாய் கடந்த ஆண்டை காட்டிலும் 6.5% அதிகரித்து 1.75 லட்சம் கோடி வசூல். அதிகபட்சமாக குஜராத் மூலம் 10,153 கோடியும் ஜிஎஸ்டி கிடைத்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலிருந்து 5% ஜிஎஸ்டி வசூலானதாகும் தகவல். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கடின உழைப்பாலும் எளிய அணுகுமுறையாலும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக உயர்ந்துள்ளதாக நடிகர் வடிவேலு பாராட்டு. தங்கள் குடும்பத்திலிருந்து ஒருவர் துணை முதலமைச்சராக உயர்ந்துள்ளதாகவும், அம்மா உணவகங்களைப் போல் குறைந்த செலவில் திரைப்படங்களை பார்க்க அரசு திரையரங்குகளை உருவாக்க இயக்குநர் பேரரசு வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் உளுந்தூர்பேட்டையில் இன்று மது ஒழிப்பு மாநாடு. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும், தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. இதில் திமுக சார்பில் RS பாரதி, TKS இளங்கோவன் பங்கேற்பு. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை நிறைவுற்றது. வழக்கத்தை விட 14% மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். விரைவில் தொடங்க உள்ள வடகிழக்கு பருவமழையின் போது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கூடுதலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.